உமா உமா அச்சோ இவர் வேற வந்துட்டாரா? இவர் வந்தாலே டீய போடு காப்பிய போடுன்னு உயிரை வாங்கிருவாரே. தலைவலிக்கிற மாதிரி நடிச்சிரும். ஐயோ தலைவலிக்குதே. உமா என்னாச்சுமா? காலையில இருந்து தலைவலி உயிர் போகுதுங்க. அப்படியா? நான் உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போலான்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா சொல்லுங்க. வாங்க போலாம். சும்மா சொன்னியா? ஓகே ஓகே, நானும் சும்மா தான் சொன்னேன். ஒரு டீயை போட்டு எடுத்து ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லம்மா, அதான் வீடு கூட்டிட்டு இருக்க. இது எங்க அம்மா வீடு. யாராவது எந்திரிக்கிறதுக்குள்ள மரியாதையா ஓடி போயிருங்க. நான் பாத்திர வேற எல்லாம் கழுவி வச்சிட்டேனே. ஏங்க ட்ரெஸ் நல்லா இருக்காங்க, பா சொல்லுங்க சீக்கிரங்க. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? கேட்டுட்டு இருக்கல. உங்க கூட நான் 100 வருஷம் வாழுங்க. நீ செய்யற உப்புமாவையும் சேமியாவையும் திரட்டு நான் எப்படிமா 100 வருஷம் வாழ போறேன்னு தெரியலையே. உமா என்னாச்சு? என்ன எதுவும் சொல்ல இருக்குது? ஏன் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கு? டூர் போனமா? 10,000 வேணுங்க. 10,000மா? அப்படி சாகமாவே உட்காரு. ஊர் போறாளாமா டூரு. நம்ம சூப்பரா இருக்கு. ஹலோ மேடம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. வா ஷாப்பிங் போலாமா? ஷாப்பிங்கா? நீ வேண்டாம், ஐ லவ் யூ என்ன? ஓடி வா ஷாப்பிங். சோத்துக்கு பிச்சைதான் இருக்கணும், பரவாயில்லையா? உமா குடு, சுத்தியில் கொடு. ஹலோ, காய்ச்சல் பரவாயில்லையாப்பா? காய்ச்சல் இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. தலைவலி இப்ப எப்படி இருக்கு? அது இங்கதான் இருக்குது. என்னது? உமா எங்கன்னு கேட்டாங்க. ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். பேய் வரக்கூடாதுன்னா தாய்த்து கட்டுறாங்க, அப்போ பேய் வரணும்னா என்ன பண்ணணும்? தாலி கட்டணும். ஏங்க 20,000 ரூபாய் ஹேண்ட்பேக் வாங்கிட்டாங்க, சூப்பரா இருக்குது. அதுக்கு முன்னாடி போய் இபி பில்லும் மெயின்டெனன்ஸும் போய் கட்டிட்டு வா. போங்க, என்கிட்டயே 100 ரூபா தான் இருக்கு. அந்த 100 ரூபாய் வைக்கிறதுக்கு உனக்கு 50,000 ரூபாய் ஹேண்ட்பேக் கேக்குதா? என்னங்க என்னமா? ஒரு 500 ரூபா கொடுங்க, வீட்டு ஜாமான் வாங்கணும். 500 ரூபாய் போதுமா? இந்த 500 ரூபா பேப்பர்ல எழுதி தரீங்க, வைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு வெள்ளி. உமா பசிக்கு சாப்பாடு கொண்டாடி சீக்கிரம். என்ன பண்ணி தொலைற? குயிக்கா கொண்டாட மாட்டியா? சாம்பாரு மீன் வருவலா? நான் சாப்பாடு கேட்டேன்டி. உமா, புருஷனுக்கு பொண்டாட்டி அதிகாரம் பண்ற உரிமை இருக்கா இல்லையா? புருஷனுக்கு பொண்டாட்டிய அதிகாரம் பண்ற உரிமை இருக்கா இல்லையா? அதிகாரம் எல்லாம் இருக்குதே, தைரியம் இருக்கா? சரி போங்க, போய் துவைக்கிற வேலையை பாருங்க. சும்மா நின்றுட்டு வாங்க, ட்ரெஸ் எடுக்க போலாமா? இந்த தொல்லை தாங்க முடியலையே. இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு தான் தெரிஞ்சு தொலை மாட்டேங்குது. சரி கூகுள்கிட்டே கேட்டு தொலைவோம். ஏ கூகுள், பொண்டாட்டி அடக்குவது எப்படி?
உங்கள் தகுதியை மீறி நெட்டில் சர்ச் செய்யாதீர்கள். என்னவா? இந்த ஜென்மத்துல என்ன கொடுத்தா சந்தோஷப்படுவீங்க? சொத்தா, பணமா? எனக்கு டைவர்ஸ் கொடுத்தா சந்தோஷப்படுவேன். டைவர்ஸ் என்ன? டைவர்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வாங்க, கஷ்டம் வைக்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி குஞ்சனுக்கு. உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னா உருப்படியா செய்யறீங்களா? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எரும மாட்டை கல்யாணம் பண்ணிருக்கலாம். சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுமா? நான் என்ன எரும மாடா? என்னது? என்ன மோள 100 ரூபாய் இருக்குது, போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்றீங்க. வாங்கி கொடுத்தீங்க. ஏங்க, லவ் மேரேஜ் நல்லதா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் நல்லதா? சாகன்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தூக்குல தொங்கினா என்ன, இல்ல தூக்கு மாத்திரை போட்டு செத்தா என்ன? மனிஷாவை நான் அடிச்சிட்டாங்க. ஏன் அடிச்ச? பிள்ளை அடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பருப்பு டப்பால இருந்து 1000 ரூபாய் எடுத்திருக்கான்னா? பருப்பு டப்பால 500 ரூபாய் தான் இருந்தது. ஏங்க, எங்க அம்மாக்கு அர்ஜென்ட்டா 2000 பணம் தேவைப்படுதாமா. கொஞ்சம் போன்ல இருந்து ஜிபேங்கறாங்கல்ல, அது 2000 ரூபாய் அனுப்பி விடுங்க ப்ளீஸ்ங்க. உங்க அம்மாக்கு எடுக்க தெரியுமா? அனுப்பி விடுங்க. அப்படியா? எப்படி எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஏங்க போட்டாச்சுமா. டோப்ல வச்சுட்டு போட்டாச்சா? என்ன யாரை உண்மையாலுமே போட்டாச்சா? இங்க பாரு, யாரை ஏமாத்த பாக்குறீங்க? அண்ணே, என்னப்பா? நீங்க தனியா இருக்கும்போது உங்க பொண்டாட்டியை எப்படி கூப்பிடுவீங்க? நான் தனியா சந்தோஷமா இருக்கும்போது என் பொண்டாட்டி நான் ஏன்டா கூப்பிட போறேன்? அவனாவது அவன் தலையில எவனாவது தானியை கரைச்சி தலையில ஊத்துவானாடா? எப்போ வந்தா சோழி முடிச்சு